வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரபு சொற்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம கிளாஸோட பிடிஎஃப்பும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மெம்பர்ஷிப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கிளாஸோட எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவரை நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் எல்லாம் எனி டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மரபு சொற்கள். ஸோ இது எந்தெந்த கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒலி மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள், விலங்குகளின் இளமை பெயர், தாவரங்களின் உறுப்பு பெயர், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள். ஸோ இது மூணோட இருப்பிடம், அதாவது அது தங்குற பிளேஸோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் மரபு, அடுத்து கால மரபு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொகை மரபு. ஸோ இத்தனை டைப்ல நம்ம பிரித்து படிக்கும் போது தான் உங்களுக்கு மரபு சொற்கள் அப்படின்னா என்னங்கிற மாதிரி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலி மரபு சொற்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, குயில் கூவும். அடுத்து பாருங்க, கிளி கொஞ்சும். சிங்கம் அப்படின்னா முழங்கும். மயில், மயில்னா அகவும். கூகை அப்படின்னா கூகை குளறு. கூகை அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நரி அப்படின்னா ஊளையிடும். நெக்ஸ்ட் பாருங்க, காகம், காகத்தோட சவுண்டு கரையும். குதிரை அப்படின்னா கனைக்கும். யானை அப்படின்னா பிளிரும். குரங்கு அலப்பும். ஆடு கத்தும். நாய், நாய்னா குரைக்கும். சிங்கம் அப்படின்னா கர்ச்சிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சிங்கம் என்ன பார்த்தோம்? முழங்கும். அப்ப நீங்க இப்படி நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. முழங்கும் அண்டு கர்ச்சிக்கும். சிங்கத்துக்கு ரெண்டு இது இருக்கு. ஒன்னு முழங்கும், இன்னொன்னு என்னன்னா கர்ச்சிக்கும். புலி அப்படின்னா உருமும். ஆந்தை அப்படின்னா அலரும். பாம்பு அப்படின்னா சீரும். மயில் அகவும். கழுதை அப்படின்னா கழுதை கத்தும். கிளி பேசும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கிளினா கொஞ்சம். இப்போ ரெண்டு வரும் உங்களுக்கு கிளிக்கு. ஸோ என்னன்னா கொஞ்சம்னு வரலாம், இல்லை பேசும்னு வரலாம். ஸோ ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கோழி, கோழியோட சவுண்ட் என்ன? கோழி கொக்கரிக்கும். ஓகேவா? எருது அப்படின்னா எக்காலம் இடும். எருது எக்காலம் இடும். பூனை, பூனை சீரும் அண்டு பாம்பும் சீரும். ஸோ ரெண்டு சீரும் வரும். என்ன? பாம்புக்கும் சீரும், பூனை அப்படிங்கிறதும் சீரும். ஓகேவா? எலினா எலி கீச்சிடும். எலி கீச்சிடும். சேவல், சேவல் என்ன பண்ணும்? சேவல் கூவும். ஸோ கோழி அப்படிங்கிறது கொக்கரிக்கும், சேவல் அப்படிங்கிறது கூவும். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கன்ஃபியூஸ் ஆகலாம். சேவல் கூவுமா கோழி கூவுமான்னு. ஸோ கோழினா கொக்கரிக்கும், சேவல்னா கூவும். புறா அப்படின்னா குணுகும். வண்டு அப்படின்னா முரலும். வண்டுனா முரலும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வினை மரபு. வினை மரபுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பு எய்தார், ஆடை நெய்தார், சோறு உண்டான். ஸோ சோறு அப்படின்னா உண். அடுத்து பாருங்க, உமி, உமினா உமி கருக்கினாள். பூ, பூ பறித்தாள். ஸோ உங்களுக்கு 10th ஓல்டு புக்கில் பறித்தாளுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பூ கொய்தாள் அப்படிங்கிற மாதிரி தான் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்கோ, பறித்தாள்னு இருந்தால் பறித்தாள் சூஸ் பண்ணுங்க, இல்லை கொய்தாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா கொய்தாளை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, மரம், மரம்னா வெட்டினான். மரம் வெட்டினான். மாத்திரை விழுங்கினான். தண்ணீர், தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். ஸோ இது டிஃப்ரென்ஷியேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணீர்னா தண்ணீர் குடித்தாள், குடி, தண்ணீர் குடி. பால் பருகு, பா பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே பா வரிசையில தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு பால் அப்படின்னா பருகினாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்க, கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினான். முறுக்கு தின்றான். ஸோ எதெல்லாம் தின்னுன்னு வரும்?
அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே தின் அப்படிங்கிற மாதிரி வரும். சோறு மட்டும் உன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ முறுக்கு தின்றான், அப்பம் தின், பழம் தின். ஓகேவா? அடுத்து நெல் பாருங்க. நெல் தூற்று, நெல் தூற்று, நீர் பாய்ச்சு. காய்கறி அரி, காய்கறி அரி, களை பறி, மலர் கொய். நான் சொன்னேன் இல்லையா, மலர் அப்படின்னா பறித்தாள்னு வரலாம், இல்ல கொய்கிறாள் அப்படிங்கிற மாதிரியே வரலாம். பாட்டு அப்படின்னா பாடு. அடுத்து பாருங்க. கோலம் இடு, தீ மூட்டு, தீ மூட்டு. தயிர் கடை, தயிர் கடை. படம் வரை, படம் வரை. கவிதை இயற்று, விளக்கை ஏற்று. கூரை வே, கூரை வே. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகளின் இளமை பெயர்கள். ஓகேவா? இப்போ ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டி, கோழி கோழி குஞ்சு, குதிரை குதிரை குட்டி, குரங்கு குட்டி குரங்கு குட்டி. மான் கன்று, மான் கன்று. யானை கன்று. அடுத்து பாருங்க. சிங்க குருளை, புலி பரல். என்ன? புலி பரல். இது ரெண்டும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சிங்கம்னா குருளை, சிங்கத்தோட குட்டி பேர் என்ன? குருளை. புலியோட குட்டி பேர் என்ன? பரல். கீரியோட குட்டி பேர் என்ன? பிள்ளை. ஓகேவா? கீரி பிள்ளை. அடுத்து பாருங்க. அணில் பிள்ளை. கீரி பிள்ளை மற்றும் அணில் பிள்ளை. குருவி அப்படின்னா குருவி குஞ்சு. கழுதை, கழுதை குட்டி. கழுதையோட குட்டி என்ன? குட்டி தான். ஓகேவா? எதெல்லாம் குட்டி வரும் அப்படிங்கறத நான் பக்கத்துலயே எழுதியிருக்கேன் பாருங்க. கழுதை குட்டி, நாய் குட்டி, பன்றி குட்டி, பூனை குட்டி, எலி குட்டி. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு குட்டி தான் வரும். எருமைக்கு பாத்தீங்கன்னா எருமை கன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து பாருங்க. தாவரங்களின் உறுப்பு மற்றும் இளமை பெயர்கள். ஓகேவா? மா பழா வாழை. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? மாவிலை, பழா இலை, வாழை இலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஈச்சம், தென்னை, பனை. இது எல்லாத்தையும் ஓலைன்னு சொல்லுவோம். அடுத்து கம்பு, கேழ்வரகு அப்படிங்கிறது தட்டை. கம்மந்தட்டை, கேழ்வரகு தட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா சோளத்தட்டை. சோளத்தட்டையும் வரும், கம்மந்தட்டை வரும், கேழ்வரகு தட்டை. மூணுக்கும் தட்டைன்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நெல் புல் திணை. அதாவது நெல் தால், புல் தால், திணை தால் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அவரை, கத்திரி, முருங்கை. இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? பிஞ்சு. அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. அடுத்து பாருங்க. தென்னையோட இளநிலை என்னன்னா குறும்பை. வாழையின் இளநிலை கச்சல். மாவின் இலைநிலை வடு. தாளை அப்படின்னா மடல். மூங்கில், மூங்கிலோட இலை என்ன? இலை. அடுத்து பாத்தீங்கன்னா கமுகு. கமுகோட இலை என்ன? கூந்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா வேப்ப இலை. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சி, பறவை, விலங்கு இதுங்களோட இருப்பிடம். இருப்பிடம் என்ன பேர்ல அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். கரையான் அப்படின்னா கரையான் புற்று. அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவம். மாடு இருக்க இடம் என்ன? மாட்டு தொழுவம். கோழி நிறைய இருக்க இடம் என்ன? கோழி பண்ணை. கோழி பண்ணை, மாட்டு தொழுவம். சிலந்தி வளை. சிலந்தி வளை. நண்டு வளை. ஆடு இருக்க இடம் பட்டி. குதிரை கொட்டில். குதிரை கொட்டில். குருவி கூடு. குருவி கூடு. எலி வளை. எலி வளை. யானை கூடம். யானை கூடம். வாத்து பண்ணை. வாத்து பண்ணை. அடுத்து பாத்தீங்கன்னா செடி கொடி. செடி கொடி அதிகமா இருக்க இடத்த என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆலங்காடு. ஆலமரம் நிறைய இருக்குது, ஆலங்காடு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்மங்கொல்லை. கம்மங்கொல்லை.
பனந்தோப்பு பனந்தோப்பு. ஓகேவா? சவுக்கு தோப்பு சவுக்கு தோப்பு. அடுத்து சோளக்கொல்லை சோளக்கொல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பலாத்தோப்பு பலாத்தோப்பு. தென்னந்தோப்பு தென்னை தோப்பு. நெக்ஸ்ட் தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம். பூ தோட்டம் பூ தோட்டம். ஓகேவா? அடுத்து பால் மரபு. ஸோ பால் மரபுல 2 கேட்டகரி வரும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. ஸோ உயர்திணைக்குரிய பால்கள் என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணைக்குள்ள பால்கள் என்ன? ஒன்றன் பால், பலவின் பால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலமரபு. ஸோ காலமரபுல என்ன வரும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகேவா? ஸோ இந்த 3 கேட்டகரியில தான் உங்களுக்கு காலமரபு வரும். அடுத்து தொகை மரபு. ஸோ தொகை மரபுனா ஆட்டு மந்தை. ஸோ ஆட்டு மந்தை. திராட்சை குலை. ஸோ திராட்சை பல திராட்சைகள் சேர்ந்ததை குலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மாட்டு மந்தை. ஸோ ஆட்டு மந்தை மாட்டு மந்தை. கற்குவியல் கற்குவியல். ஸோ கல் நிறைய சேர்ந்து இருக்க இடத்த கற்குவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து யானை கூட்டம். ஸோ யானைகள் நிறைய இருக்க இடம் கூட்டம். சாவி கொத்து. பசு நிறை பசு நிறை. வைகோற் போர் வைகோற் போர். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரையும் ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் வந்து இருக்குது. ஸோ நான் மொத்தமாக தொகுத்து தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 126 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுவரையும் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் இதுவரையும் நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுக்கு உள்ள பிடிஎஃப்பும் அதில் அவைலபிளாக இருக்குது. ஷிப்பில் ஆட் ஆகிட்டு அந்த பிடிஎஃப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.